Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு கோல்டு ஷாப்பிங் சொல்ல முடியாது, ஷாப்பிங். ஆனால் ஜுவல்லரி ஷாப்பிங் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். என்ன வாங்க போகிறோம்னு எனக்கு தெரியல. அதாவது ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று மாமாவோட பிரேஸ்லெட் வந்து கட் ஆனதுனால அந்த கொஞ்சம் பிட்டு மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு மீதி வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இப்படி லூஸாக தொலைதொலன்னு தொங்கி நின்றதை. அதுக்கு கொஞ்சம் கோல்டு நம்மக்கிட்ட இருக்குது. அது போக வந்துட்டு நான் ஒரு சில்வர் செட் சொல்லியிருந்தேன்ல, நேற்று ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஒரு செட்டு போட்டு பார்த்துருந்தேன். சில்வரில் வந்துட்டு ஆரம் வந்துட்டு கோல்டு ஃபினிஷில் தோடு எல்லாமே போட்டு பார்த்துருந்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ நம்ம கோல்டு வாங்க முடியாதுக்கு கோல்டு ஃபினிஷில் வந்து நம்ம சில்வர் வாங்கி வச்சாலும் நமக்கு வேல்யூ தான் அப்படின்ற மாதிரி நானுமே யோசித்தேன். சரி, இன்னொரு தடவை நைட்டு வந்து நைட்லாம் யோசிச்சுட்டு காலையில் போய் வாங்கலாமா அப்படின்ட்டு தான் திருப்பி இப்போ கிளம்பியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கோல்டுக்கு நம்ம கோல்டு தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். அந்த சில்வர் வாங்குறோமா வாங்கலையான்னு எனக்கே தெரியல. பட் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனா நீ இருக்க பாத்தியாப்பா, நீனு டைம் வேஸ்ட் பண்றதுல ஆளுப்பா நீனு. நான் டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. ஆக்சுவலி என்ன பண்ணிட்டேன்னா, ஆனா தோணுச்சு நம்ம புது வீட்டில் என்ன பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், என் பர்ஸை வந்து எப்பயுமே காரில் தான் வச்சுருப்பேன். சர்வீஸ் போன டைமில் கார்லேருந்து எடுத்து வீட்டில் வச்சேன். அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே கார் எடுக்கும்போது எனக்கு தோணுச்சு, பர்ஸ் இங்கே இருக்குதே அப்படின்ட்டு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு எதுவும் வாங்க போகிறது இல்லைல்ல நம்ம வந்துட்டு பர்ஸ் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ திடீர்னு வந்து எனக்கு இது வாங்கு அது வாங்கு இது வாங்குன்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுற காரணத்தினால திரும்பி நம்ம நேராக போய் பர்ஸை எடுப்போம். பர்ஸ் இருந்தால் தான் எதுவுமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போயிட்டு இருக்கிறேன். போய் பர்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போறோம். கடை சாத்திர நேரத்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு எதையும் பார்க்க விடாம யோசிக்க விடாம திருப்பி கூட்டிட்டு நீ எடுக்க போறது ஒரு பிசுக்கு. அந்த பிசுக்கு 4 மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பியா? நான் யோசிக்க வேணாம். யோசி, நல்லா யோசி. உன் மண்டையில மண்டையில ஏற்ற மாதிரி யோசி. எனக்கு எவ்வளவு தூக்கம் வந்து வரல தெரியுமா? நான் 4-5 மணி வரைக்கும் தூங்காம. என்ன பொறுத்த வரைக்கும் இப்பத்திய சிச்சுவேஷனுக்கு அந்த வெள்ளி எடுப்பது முட்டாள்தனம். அவள்தான் 50,000 60,000 கொடுத்து வெள்ளிய வாங்கி வெள்ளி பாத்திரமா நீ வாங்குறன்னு வச்சுக்கோயேன். அதான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு டைம் இருக்கு, நான் யோசிப்பேன். புரியுதா? வெள்ளி பாத்திரமா வாங்குற அப்படின்னா இல்ல, நான் ரீசன் எல்லாம் எனக்கு கூட தான்ப்பா கையில போட்டேன். 2.5 பவுனு 3,20,000 ரூபான்றாங்க, 15,000 ரூபான்றாங்க. எனக்கு கூட தான் பிடிச்சிருக்குது. அது நான் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ணாச்சி, நான் எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போறேன், நான் மந்த்லி இஎம்ஐல கட்டுறேன் அப்படின்னா குத்துருவாரா? கொடுக்க மாட்டாருல்ல. கேட்டு பாரு. இந்த வீடியோ மூலமாக நாங்க சொல்வது என்னவென்றால், இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கதான் செய்யும். பிடிக்கிறதெல்லாம் நம்ம தூக்கி வாங்கி வச்சுக்கிற லெவலுக்கு நம்ம அப்பா அம்மா டாடா பிர்லாவா இருந்தாலும் எனக்கு யூஸ் இல்லை, பிரயோஜனம் இல்லை. எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சது எதுவும் இப்போதைக்கு என் கையில் இல்லை. ஸோ உங்க அப்பா அம்மா டாடா பிர்லாவா? அதுவும் கிடையாது. நம்மளே சம்பாதிச்சு நம்மளே முண்டி அடிச்சு, அதுதான் சொல்றேனே, நம்மளே சம்பாதிச்சு நம்மளே முண்டி அடிச்சு நம்மளே போய் இடிச்சு ஒட்டஞ்சி கை கோணி கால் கோணி ஏஞ்சி நின்னுறோம். அப்ப ஸ்டெப்பனா அது நிக்கிறோம் கரெக்டா அப்படியே நின்றுணும்ல. அப்ப காலு கடன்னு ஆடிக்கினே இருந்து திரும்பி இது வானா என்ன பண்றது? அந்த பயம் இருக்கும்ல. பயம் இருக்கிறவன் என் சொல்ற பேச்சு கேட்டின்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நிறுத்தி இருந்துருக்கணும்ப்பா. சரி, சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே நிறுத்திக்கணும்னா என்ன கேட்டு போச்சு? எனக்கு என் வீடு ரொம்ப ராசி தான், எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை என் வீட்டுனால. ரைட்டா? நீங்க யோசிச்சு சொல்ற விஷயங்கள் தான் பிரச்சனை எனக்கு. அதெல்லாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை. நான் நினைச்சதை செஞ்சுன்னு தான் இருக்கிறேன் இப்போ வரைக்கும் ஆண்டவர்களால. எல்லாம் இருக்கட்டும், ஆனா பட் நீ வந்து இழுத்து விட்டது யாரு? நீதானே. பரவாயில்ல, இருக்கட்டும். அதுதான் மனுஷனுக்கு இப்ப எரிச்சல் வருகிறது. சுத்தமா ட்ரை பண்ணி நிறுத்திட்டா அதுதான் கோவம் வருகிறது. நீ பார்த்திருக்க பித்தளை வெள்ளியா? அது வெள்ளிக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, இது நான் 5 கிராமா? இப்போ நீ பார்த்தது 5 கிராமா? 5 கிராம் 85,000 ரூபா வாங்கிட்டு நம்ம அர்ஜென்ட்டுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா கூட 50,000 ரூபா ரிட்டர்ன் வந்துடும். நீ வெள்ளியில் பார்த்துருக்க பற்றியா? 40,000மா? அது 45,000மா? அப்போ இதை எடுத்து தரியா? இப்போ 85,000 90,000 எடுத்துறியா? இதை எடுத்துக்கோ. நான் ரிஸ்க் எடுப்பேன். கோல்டுனா நான் ரிஸ்க் எடுக்கிறேன். வெள்ளினா
என்னமோ ரைட் உனக்காக எவ்வளோ அழிக்கிற அதில் இது ஒன்று அப்படின்ட்டு கம்முன்னு வந்துடுவேன். நான் என்ன சொல்கிறேன், இல்லை நீ நேராக வந்து அதையே வாங்கிக்க. என் மனசை சந்தோஷத்தோட சிச்சிக்கினே வாங்கி கொடுக்குறேன் நான். நீ அதையே வாங்கிக்கோ. ஆமாம், கீழே இருக்கிறதே வாங்கிக்கோ. இப்போ இங்கேருந்து எழுந்துச்ச உடனே சிரிக்க ஆரம்பிப்பேன். நீ அதை வாங்கி அதை பில் போட்டு நீ வெளில வர வரைக்கும் சிரிச்சிக்கினே இருப்பேன். நீ அதையே வாங்கிக்கோ. எனக்கு டபுள் செலவு இழுத்து விட்டுடுற நீ. முதல்ல 4 கிராமில் பார்த்தேன், அப்புறம் 5 கிராமில் பார்த்தேன், இப்போ 8 கிராமில் வந்து நிற்கிறேன் நீ. சரி ஓகேவா, எனக்கு மனசு வலிக்குதுப்பா. என் மேலே ஒரு 100 பவுண்டு, என் மனசுக்கு மேலே என் நெஞ்சுக்கு மேலே 100 பவுண்டு வெயிட் உள்ள எடையோ இல்லை ஆளோ ஏறி உட்காந்து அமுக்குனா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது. 85,000 ரூபா வருதுப்பா. மனசாட்சியே இல்லாம பேசுறப்பா. 85னாலும் தட் இஸ் ஃபுல் ஆஃப் உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அது 1 லட்ச ரூபா ஆயிடும். எப்படி நான் அப்படி இப்படின்னு ஏதாவது நான் தேடினேன்னா 1 லட்ச ரூபா ஆயிடும். 1 லட்ச ரூபா கொடுத்து இப்போ எடுக்கிறதா ஒரு கம்பல் அப்படின்ற மாதிரி. இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்திருக்கேன். இன்னும் -1 நமக்கு. அதுதான் வருத்தமா இருக்குது. ஆனா இது 40,000 ரூபா கொடுத்து இதை எடுக்கும்போது குழுக்குது பெருசு பெருசா வருதுல்ல. பெருசு பெருசா வந்தாலும் அது வெள்ளி தானப்பா. வெள்ளி தானப்பா, பரவாயில்லப்பான்றேன். வெள்ளியா இருந்தாலும் நாளைக்கு விலையாச்சுன்னா அது கூட நமக்கு யூஸ் தானேன்றேன். சரி ஓகே, நம்ம பண்ணு. நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லாமலாம் இல்லை, சூப்பரா தான் இருக்குது. ஏன்னா வேல்யூ நம்மளுக்கு ஒர்த்தபிளா இருக்கணும்ல. நான் இப்போ கோல்ட்லேயே எடுத்துக்கோ அப்படின்றேன். இது இல்லை, சாதாரணமா ஏதோ வந்ததுக்கு ஆசைக்கு ஏதோ ஒரு 4 கிராம் 5 கிராம்ல எடுத்துக்கோன்னு. இல்ல அது 1 லட்சம், அது 85,000 ஆகுதுன்னாங்களா. அது எதுக்கு நான் 85,000 கொடுத்து அதை எடுப்பானே அப்படின்றா. நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. இதுக்கு செயின் கோத்துப்பியா? அதுவும் வெள்ளி செயின். ஓகேவா? இது 916 தானே. இது என்னது? இது புலி நகம்பா. அதெல்லாம் போடுறாங்க, லேடிஸ் போடுறாங்க. ஜென்ஸ் தான் போடுவாங்க. லேடிஸ் போடுது, லேடிஸ் இது. ஓ, இது லேடிஸ் பேட்டர்னா? எங்க காட்டு. ஓகேவா? ஓகே தான். ஓகே தான் சலிச்சிக்கிற. ஓகே தான். ஓகே தான். ஆசைப்பட்டது வாங்கிட்டேன், அப்புறம் ஓகே தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் கம்மியான பட்ஜெட்ல பார்த்துருக்கேன்ல, அதுதான். இன்னும் கம்மியானா குழந்தைக்கு போடுற மாதிரி தான் கிடைக்கும். பரவாயில்லையா? அதெல்லாம் நீ புடவை கட்டிட்டு வந்தா வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? நேற்று அதில் தெரியவே இல்லைல்ல. $1 கீழே போடுவோம் செயின். அப்படி கீழே பாரு. ஆனா நான் போடுற ட்ரெஸ்க்கு இது செட் ஆகாதே. அதுதான் செட் ஆகும், அதனால யோசிச்சேன். ஆன்டிக் தான் செட் ஆகுமா? என்னப்பா? ஆனா இது வந்து டூப்ளிகேட் மாதிரி தெரியுதுப்பா. தெரியுதா? ஆமா. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி நம்ம கிராண்டா தெரியல. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, சாதாரணமா இருக்குது. இதெல்லாம் இப்போ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குலாம். ஸோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் ஸ்டோன்லாம் இருக்குல்ல, அதனால வெயிட் ஜாஸ்தி. கோல்டுக்கு தானே வெயிட் பார்க்கணும். நீங்கள் ஏன்டா வெள்ளிக்கும் வெயிட் பார்த்துருக்கீங்க? வெள்ளியும் அது ரேட்டு விற்கிது இல்லை. வெள்ளி இப்போ எவ்வளோ ஆகுது? 50,000 60,000 போகுது. 255. இது எடுத்து போட்டு கட்டுப்பா. சோக்கர் மாதிரி இருக்கு பாரு, அந்த பெருசு எடுத்து போட்டு கட்டு. போ, அதை எடுத்து போடு. போப்பா போடு. ஆனா வெள்ளி தான் ஆசைக்கு கூட என்னால எடுத்து போட முடியல. எனக்கு பிடிக்கல. எனக்கும் அது பிடிக்கல தான். என்ன பண்றது, அது வெள்ளியா இருக்குதே அப்படின்ட்டு தான். 50 கிராம் தான் திருப்பி கொடுத்தா இந்த ரேட் சொல்றாங்களா? இப்ப நான் அந்த 30,000 வர ரேட் வரணும்னா 2 வருஷம் வச்சிருந்து 30,000. ஆமா ஆமா கண்டிப்பா. இப்ப எனக்கு லாஸ் தானே. 2 வருஷம் வச்சிருந்து குத்தினா அது லாஸ் கிடையாது. உடனே கொடுத்தாதான் நமக்கு லாஸ். அப்போ அதுல 30,000 ரூபாய் வர வரைக்கும் வச்சிருந்து நம்ம கொடுக்குறோம் வைங்க. ஆமாப்பா, நீ வந்து இப்ப இத வந்து 35 கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. 35 கொடுத்து வாங்கிட்டு இப்போ நீங்கள் இதில் ஆன்டிக்லலாம் இது வெளியில் அந்த இன்டேஷன்லாம் 10,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். வாங்கிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு 10,000 கொடுத்து வாங்குறேன்ல, இது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஃபங்க்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணணும். நீ
ஒரே அடுத்த நாள் ஃபங்க்ஷன் நடந்தாலும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை நீ போட்டு போய் நின்னுடணும். எல்லாம் ஒரு டைம் இன்விடேஷன் பண்ணினா ஒரு டைம் இது அந்த மாதிரி விட தேர்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல பண்ணதால டிராஃபிக் ஒண்ணே கூட பெனிஃபிட் இல்ல நீ மொத்தமா இதை எடுத்து அப்படியே வச்சிருந்து வர மருமகளுக்கு தண்ணி கொடுத்துடணும். தூக்கி மூஞ்சிலே அடிப்பா, வெள்ளி கொடுக்குறா பத்தியாவா அப்படின்ட்டு நான்ப்பா ஒரு வழியா நான் கேட்டதை வாங்கி கொடுத்தியா? ஆமாப்பா, வேலை முடிஞ்சிச்சு. ஆனா மனுஷ ஆசைகள் வந்து மானாவரியா எனக்கு இப்ப 85,000 ரூபாய் கொடுத்து நான் இங்க எடுக்கிறதுக்கு இல்லப்பா. நான் என்ன பேச வந்தேன்றத நீ முழுசா கேளு. நான் சொல்றேன் 85,000 ரூபாய் கொடுத்து நான் உள்ள இருக்கிறது எடுத்திருந்தேன்னு வையேன், இன்னைக்கு நிறைய எடுத்துருக்கலாமா? நிறைய கம்பல் வந்திருக்குமா? ஆமா, ஆப்வியஸ்லி. சரியா, அது கூட பெஸ்ட். நீ அத கூட பண்ணிருக்கலாம். 1 லட்ச ரூபா எடுத்துன்னு போய் நாளைக்கு சண்டே லீவ், மண்டே உள்ள இருக்கிறேன் என்னோட இது ஜுவல்ஸ் கொஞ்சம் எடு அப்படின்னு நீ சொல்லிருக்கலாம். யூ ஹேவ் ஆப்ஷன். அதுதான் சொல்றேன். அதனால அத நீ செய்யல பாரு. அத செய்யலங்கறத தாண்டி அது இனிமேல் அதுதான் செய்யணும். ஓகேவா? இப்ப இத நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்ப இது வந்து நான் இமிடேஷன் நான் வாங்குறேன் 10,000 12,000 குத்து வாங்குறேன்னா அது தூக்கி போட்டா வேஸ்ட் தான். ஆமா, அது வேஸ்ட் தான். அதுக்கு இது ஓகே தான். ஆனா இது வந்து குறைஞ்சது நீ ஒரு 20 ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணும் இந்த நகையை போட்டு. நீ நம்மள ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாமே பேபிமா அக்கா கன்ஃபார்மா அந்த நகை தான் போட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ற லெவலுக்கு நீ அடி 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 அடிக்கணும் அந்த நகையை போட்டு. புரியுதா? சரி, ஓகே. ஏன்னா இது வேல்யூ ஜாஸ்தி. இமிடேஷன்னா நீ மாத்திக்கலாம். இது இமிடேஷனே கிடையாதுப்பா, இது கோல்டு சில்வர் எப்பயுமே வந்து பேர் போனதுப்பா. அதுதான்ப்பா, இது பேர் போனது. இத வந்து நீ சில்வர் உன் தலையில ஏத்திக்கோ. வெள்ளி, ஆமா வெள்ளியில கோல்டு ஃபினிஷ். ஆனா நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம ஏன் வெள்ளி பார் வாங்கி சேர்த்து வைக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்திருக்குது. தட் இஸ் ஆல்சோ a குட் ஐடியா. கோல்டு பார் வாங்க முடியல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சில்வர் பார். பட் அது வந்து நம்ம வந்து தட் இஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு எடுத்து அப்படியே கெட்டப்பில் போட்டுருணும். அப்படியே ஒரு லாக்கரை திறந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வெள்ளி வெள்ளியா இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துடணும். அப்போதான் அது வந்து உங்களுக்கு வேல்யூ. சும்மா ஒரு 4 பில்லையை மட்டும் வாங்கி வச்சாலாம் வேல்யூ கிடையாது. ஓகே, சேர்ப்போம். நேராக சாப்பிட வந்துட்டேன். காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு, காளான் மாதிரியே இல்லை, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. என்னப்பா என்ன ஆச்சுப்பா? இப்பயே வாயில போட்டுக்கினியா? என்ன ஆச்சு? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது, வெள்ளி தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போனது இதுதான். இது வந்து இப்போ வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,500 ரூபா ஆச்சு இந்த ரெண்டும், இதுவும் சேர்ந்து. ஓகேவா? இது வந்து எத்தனை கிராம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 7 கிராமு. இன்னொன்று காணப்பா ஷீட்டை, இங்கே ஒன்று கிடக்குது, அடியில் கிடக்குதா. மொத்தம் வந்து 58 கிராம் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? 58 கிராமுக்கு இதில் ஒரு இது என்னன்னா 1 கிராம் 255. ஆமாம், ப்ளஸ் ஒரு 250 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 58 கிராம் வாங்கியிருக்கேன்னா 1 கிராமுக்கு 250 ரூபா செய்கூலி சேதாரம். அப்படியே டபுள் தி மடங்கு. பட் ஆனால் என்னன்னா இது வந்து நான் இப்போ டூப்ளிகேட் நான் வாங்கியிருந்தேன்னா ஒரு 10,000 அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? 10,000க்கு வந்திருக்கும். 10,000 வந்து நான் 10 வருஷம் 3,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு எல்லாமே தராங்க. அதெல்லாம் வந்துட்டு நல்லா இல்லை. ஓகேவா? இது வந்து என்னன்னா அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம 10,000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டி, குவாலிட்டி இந்த மாதிரி வாங்கியிருந்தா நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 10,000 வந்திருக்கும். சரியா? அந்த 10,000 நான் 10 வருஷம் வச்சிருந்தாலும் தூக்கி விசிறிதான் அடிக்கணும். பட் ஆனால் இதே 10 வருஷம் வச்சிருந்தா போட்ட காசை விட ஜாஸ்தி கைக்கு வரும். மேபி வந்தாலும் வரலாம் அப்படின்னு உன்னோட கால்குலேஷன் இருந்தாலும் நான் சொல்றேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் காசாவது திரும்பி வரும் இல்ல. ஆனா இது பார்த்தா கோல்டு ஃபினிஷ் இருக்குல்ல, இதை வந்து யாருனாவது பார்த்து வெள்ளி சொல்லுவாங்களா? இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வெள்ளி போட்டு. ஓகேவா? ஆனா எதுக்காக இதை வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருந்தது. குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கவரிங்கை போடுறதை காட்டிலும் இது வந்து எனக்கு குவாலிட்டியாக தெரிஞ்சுது. இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இப்போ நிறைய பேர் அதை வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட லாஸ்ட் டைமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து பேசினாங்கன்னு சொன்னேன்ல, யார்கிட்ட மோனா கிட்ட சொன்னான்.
தெரில. நான் சப்ஸ்கிரைபராக யாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இது வாங்கி வச்சிருக்கேங்க, இது மட்டும் தான் கோல்டு, இது மீதி 2மே சில்வர், எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னா. சூப்பராக இருந்தது அவங்க ஃபோட்டோ காட்டினது பார்த்துப்ப. அந்த மாதிரி இப்போ அட்லீஸ்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் டபுள் தி காஸ்ட்டு. இது திமிரா இல்லை வந்துட்டு ஆசையா இல்லை அப்படின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது திமிரு தான். நீ சொல்லுவ உனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஆசைக்கு ஒன்றே ஒன்று வாங்கிப்போம் அப்படிங்கிறதுனால இந்த ஒன்றே ஒன்று வாங்கிட்டேன். நல்லா இருந்தது எனக்கு போட்டு பார்க்கும்போது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான். என்னோட ஷாப்பிங் ஓவர். இன்னும் ஒன்றே ஒன்று என்னப்பா ஷாப்பிங் இருக்குது? எந்த ஷாப்பிங்கும் இல்லையா எனக்கு? ஆல் ஷாப்பிங் எந்த ஓவரா? ஃபங்க்ஷனுக்கு ஆல் ஷாப்பிங் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். வளையல் ஆர்டர் கொடுத்தாச்சு, எல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. இன்னும் இவங்க 2 பேர் ஷாப்பிங்கு. இன்னும் வந்து மாப்பிள்ளைக்கு எடுக்கணும். ஆமாம் சரியா? இன்னும் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் போயிட்டு நான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.